விஜய் என்ன பண்ணார் இத்தனை ஹம்மர் கார் தெரியுமான்னு கேளு. விளம்பரம் பண்ணலாம். இவ்வளோவா? எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் என்ன கொடுத்துட்றோம். அப்புறம் எங்கே இருந்து விளங்கும் நம்ம நாடு? படித்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க? ஏன்னா நீங்களும் அவங்களும் ஒரே கூட்டு, வெளியே சண்டை போடுற மாதிரி போட்டுக்கிறீங்க. அப்புறம் என்ன மாநாட்டுக்கு அப்புறம் என்ன அது இலவசம்? இப்போது நான் எதிர்கட்சிக்காரர்களை பார்ப்பது கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறது. அவங்களை பார்த்து எது கேட்கணும்? சும்மா கேட்கறத. இப்ப நான் அவனு கேட்டதான நாளைக்கு மேடை போட்டு அவனு கேட்பேன். ஜனங்களுக்கு பொழுது போக வேண்டாமா? ஹாய், வழக்கம் போல நம்ம அட்டாக் மோடுக்கே போயிடுவோம். என்னன்னா இந்த 5000 ரூபா மேட் 1,23,00,000 பேருக்கு என்னமோ 5000 ரூபா கொடுத்துருக்கீங்க. உரிமை தொகை அமௌண்ட் 3000, அப்புறம் கோடை கால திட்டம்னு சொல்லி ஒரு 2000 ரூபா கொடுத்துருக்கீங்க. ஓகே, உரிமை தொகை எத்தனை பேர் கொடுக்குறீங்க? ஓகே, அது நல்ல விஷயம். பட் அந்த கோடைக்கால திட்டம்னு சொல்லி ஒரு 2000 ரூபா கொடுக்குறீங்களா? மற்றவங்களுக்கெல்லாம் வெயில் அடிக்காதா? மற்றவங்களுக்கெல்லாம் தாகம் எடுக்காதா? தண்ணி குடிக்க மாட்டாங்களா? சரி, ஓகே, நீங்கள் என்னமோ கொடுத்து தொலைங்க, வாங்குறவங்க வாங்கிட்டு இருக்காங்க, ஓட்டு விஜய்க்கு தான் போட போகிறாங்க, அதெல்லாம் ஓகே. என்ன விஷயம்னா கடன் வாங்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ புதுசாக எலெக்ஷனுக்கு வந்தீங்கன்னா ஒருத்தருக்கு 2000 ரூபா தரேன்றீங்க, 2500 ரூபா தரேன்றீங்க, இன்னொருத்தர் 3000 ரூபா தரேன்றாரு. சரி, இப்படியே கொடுத்துட்டே இருக்கீங்க. கடன் ஆல்ரெடி 9.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு போயிடுச்சு. என்ன டவுட்னா இந்த கடன்லாம் யார் திருப்பி கட்டுறது? நீங்கள் ஒரு சினிமா கம்பெனி வச்சுருக்கீங்களா? அதில் வர ப்ராஃபிட் எடுத்து கட்ட போகிறீங்களா? இல்லை, நாங்கள் தானே கட்டணும். பெட்ரோல் ஒன்று ஏற்றுவீங்க, எலக்ட்ரிசிட்டி பில் ஏற்றுவீங்க, சிலிண்டரை ஏற்றுவீங்க, அதுக்கு மானியம் சொல்லி ஒரு 1000 ரூபா வர தரேன்னுவீங்க. இருக்கிற எல்லா இதுலேயுமே ரேட்டை போட்டு ஏற்றிடுவீங்க. நாங்கள் நொந்து நூலாகி போய் கட்டிகிட்டு இருக்கணும். இங்கே வாங்குகிற கடனுக்கு நாங்கள் அதில் உட்காந்து ஒவ்வொரு டேக்ஸாக கட்டி ஒவ்வொரு இதாக இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டிகிட்டு இருந்தால் அப்புறம் என்ன அது இலவசம்? இலவசம்னா ஒன்று சும்மா அப்படியே ஃப்ரீயாக கொடுக்கணும். இந்தாப்பா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பார்த்து நன்கொடையா நான் இத்தனை விஷயத்த கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் எங்களை தொட்டு கூட பார்க்கக்கூடாது. பட் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்துறீங்க. பொம்பளைங்களை எல்லாத்தையும் கொடுத்துறீங்க, ஆம்பளை கிட்ட எல்லாம் புரிஞ்சுறீங்க. என்ன நியாயம்? நீங்கள் எத்தனையோ திட்டம்லாம் ஓப்பன் பண்ணிட்டீங்க, புதுசாக ஒரு திட்டம், இந்த திட்டம் அந்த திட்டம், வீடு தேடி முதல்வர், உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், கண்ணா பின்னாடி திட்டத்தெல்லாம் போடுறீங்கல்ல. ஓகே, ரைட். நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ கேவலமாக போயிடுச்சு. பெட்ரோல் விலையை குறைக்கிறேன்னு சொல்லி கனிமொழி அக்கா சொன்னாங்களா? குறைக்கல. நீட்டை ரத்து பண்ணுறேன்னு சொல்லி மேடைக்கு மேடை எல்லாரும் ஏறி பேசுனீங்களா? ஏன்னா ஓட்டு வேணுன்றதுக்காக பேசுனீங்க. நாங்கள் அதை ரத்து செய்யலாம் என்று நினைக்கிறோம், அதுக்கான வழிகள் எதுவும் இல்லை. அப்புறம் என்ன மாநாட்டுக்கு நீட்டை ரத்து பண்ணுறேன்னு சொன்னீங்க. அது உங்களுக்கு ஒர்க்கு இல்லை, உங்களுக்கு பண்ண முடியாது, அது தெரிஞ்சு போச்சு. மேலே இருக்கிறவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு திராணி இல்லை. ஏன்னா நீங்களும் அவங்களும் ஒரே கூட்டு, வெளியே சண்டை போடுற மாதிரி போட்டுக்கிறீங்க. உள்ளே போய் எதுவும் பண்ண மாட்டீங்க. ஜி நீங்கள் பண்ணுங்க ஜி, நாங்கள் இங்கே எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறோம் ஜி. அப்படியே ஜி 2G 3G 5G நல்லா பண்ணுறீங்க ஜி. சோறு தின்றதுக்கு கூட எல்லா மக்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. அந்த நிலமையில போயிட்டுருக்கு. சார், உங்கள்கிட்ட யாரும் இந்த இலவசம் கொடுங்க, 5000 ரூபா கொடுங்க, மானியம் கொடுங்க, 1000 ரூபா கொடுங்க யாரும் கேட்கல. எல்லா மக்களும் கஷ்டப்படுறாங்க, கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. பட் கஷ்டப்படுற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்துனது நீங்கள் தான். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்களே பிக்காரிங்க, அவங்களும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் படித்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க? நீங்கள் ஒவ்வொரு வீட்டில் இருக்க படித்தவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்தீங்கன்னா கரெக்டாக மாதம் வர சம்பளத்தை வச்சு அவங்களே ஃபேமிலியை பார்த்துக்குவாங்க. நீங்கள் போய் எக்ஸ்ட்ரா ஒரு கடன் வாங்கிட்டு வந்து 1 லட்ச ரூபா ஒருத்தர் மேலே இருந்த கடனை இப்போ 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபான்னு கொண்டு போயிடுறீங்க. நாங்கள் தானே பாவோம், நாங்கள் தானே கட்ட போகிறோம். சரி, இதெல்லாம் ஓகே, ஏதாச்சும் பண்ணி நம்ம துணை முதலமைச்சர் பார்ப்பாருன்னு பார்த்தா பட்ஜெட் வாசிக்கிற இடத்துல கொட்டாய் விட்டு தூங்கிட்டு இருக்காரு. அப்புறம் எங்கே இருந்து விளங்கும் நம்ம நாடு? அவன் ஒரு கணக்கில் தரதரான்னு பட்ஜெட் போட்டு போயிடுவான்னு வைங்க, நீங்கள் அப்படியே படிக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு தான் அவங்க மூளை இருக்குது, எனக்கு தெரியும். பக்கத்தில் இருக்கிற வழி பார்த்துட்டு தூங்காத அப்படின்ற மாதிரியே பார்க்குறாரு. அதே போல் நீ மட்டும் என்ன விட்டுட்டு தனியாக தூங்கலாம், நான் தூங்க வேணாமான்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. ஒன்று இலவசத்தை கட் பண்ணுங்கள், இல்லை வாங்குகிற கடனுக்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பு, உங்கள் சினிமா கம்பெனிலேருந்து வர்ற காசு எடுத்து நாங்களே கடனை கட்டிக்கிறோன்னு ஒரு வாக்குறுதி எழுதி கொடுத்துருங்க. நாங்களாவது நிம்மதியாக இருப்போம்ல. சொல்லி நீங்கள் போட்டிருக்க ரோடு அடடடா 5வது கேரில் போயிட்டு இருக்காங்க. நீங்கள் போட்டிருக்க ரோட்டில் 2வது கேர் 3வது கேர் 2வது கேர் 3வது கேர். எல்லோரும் ஆஃப் ரோடு வண்டியா சார் வாங்கி வச்சுக்க முடியும் சாதாரண மக்கள்லேருந்து?
குழியில் விட்டு 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 போவாங்க. மேலே இருக்கிறவனே 4 ரூபா கம்மி பண்ணுறான். சரி, கீழே இருக்கிற நீங்கள் 4 ரூபா கம்மி பண்ணாலும் 16 ரூபா உங்களுக்கு கட்டணுமா? இதுலேயும் காசு வாங்கிக்கிறீங்க, அதுலேயும் காசு வாங்கிக்கிறீங்க. என்னதானா உங்கள் பிரச்சனை? இன்னும் எதில் தான் நீங்கள் காசு வாங்குங்க? கக்கூஸ் ஊழல். சரி விடு, அதுலேயும் கக்கூஸில் ஊழல் பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு 800 ரூபா. இந்த கொத்தடிமையாவது வந்து உங்கள் விஜய் என்ன பண்ணார் இத்தனை வருஷம்? உங்கள் விஜய் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு இந்த கேனத்தனமான கேள்வி கேட்டுருக்கோம். புலி படத்தில் காசு கட்டாமல் விட்டாரு, காரில் வந்து காசு கட்டாமல் விட்டாரு, ஏமாத்த பார்த்தாருன்னு எந்த நாயாச்சு சொன்னான்னா அவங்ககிட்ட ஹம்மர் கார் தெரியுமான்னு கேளு. திருட்டு பசங்கள்ட்ட இருந்து ஹம்மர் காரை இம்போர்ட் பண்ணி அதுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லாமல் கொண்டு போய் சிபிஐயில் ஒப்படைச்சது யார்? கரெக்டான திருட்டு பசங்களாக தேடி கண்டுபிடிச்சி, கூட்டாளின்னா என்னன்னு தெரியல எனக்கு, ஓகே, திருட்டு பசங்களாக தேடி கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட போய் ஒரு ஹம்மர் காரை வாங்கி 2007 இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து 2011 12 காரி துப்புற மாதிரி துப்புனாங்களே. அப்போ வந்து சரி ஓகே, எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் என்ன கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி ஹம்மர் காரை கொண்டு போய் சாவியை ஒப்படைச்சிக்கிது சிபிஐயில். இது எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? அதை வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு எவனுக்காச்சும் வக்கு இருக்காடா? கொத்தடிமைங்களா? உடனே விஜய் காசு கட்டல, விஜய் காசு கட்டல. ஃபஸ்ட்டு உட்காந்து என்ன காசு கட்டலையா இல்லையான்னு தெளிவாக உட்காந்து ரிப்போர்ட்டை படிக்கணும். எந்த எம்எல்ஏவாது இல்லை எந்த கவர்மெண்ட்டில் இருக்கிறவனாவது கல்குவாரி நடத்துவாங்க? கவர்மெண்ட்டில் இருக்கிறவன் நடத்தலாமா? ஆனால் நம்ம ஆளுங்க நடத்துவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லா மக்களுக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் வீட்டு பக்கத்துலலாம் இந்த மலைகள் குளங்கள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இப்போவே போய் ஒரு நிமிஷத்துக்கு வீடியோ இல்லை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. பின்னாடி மலை தெரிகிற மாதிரி, பின்னாடி நிறைய மரங்கள் தெரிகிற மாதிரி, குளங்கள் இருந்தால் குளங்கள் தெரிகிற மாதிரி எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கூட திடீர்னு இங்கடா இங்கே அந்த மலையை காணோம், அது குடஞ்சி அப்படியே சிவி எடுத்துகிட்டு போகிற மாதிரி திருடிடுவாங்க. உங்களுக்கு வர சந்ததிகள் இருக்காங்கல்ல, உங்கள் குழந்தைங்க, அவங்கள்ட்ட வந்து சொல்லலாம், இவ்வளோ பெரிய மலை இருந்துச்சுப்பா, ஒரு திருட்டு கூட்டம்னு சொல்லி ஒருத்தவங்க வந்தானுங்கப்பா, தெரியாமல் ஓட்டு போட்டு அவங்கள கூப்பிட்டோம்ப்பா, போகிறதான் போகிறானுங்கன்னு சொல்லி இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டானுங்கப்பா. ஒரு மலை இல்லை, ஒரு கனிம வளம் இல்லை, ஒரு இயற்கையான எந்த விஷயமும் இல்லைப்பா. இவனுங்க பில்டிங் கட்டுறதுக்கு செங்கலை கூட திருடுவானுங்கப்பா. கேட்டால் அங்கேருந்து நான் தூக்கிட்டு வந்து காமிச்சிருக்கேன்னு செங்கல் எடுத்து காட்டுவானுங்கப்பா. இங்கே பாரு மணல் இங்கே தான் கொட்டி வச்சுருக்கோன்னு மக்கள்கிட்ட காமிப்பானுங்க. நைட்டோட நைட்டாக லாரியாக மணலை திருடுவானுங்க. திருடி இங்கே மட்டும் வச்சுக்க மாட்டானுங்கப்பா, கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் மணலை கடத்துறானுங்கப்பான்னு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லலாம். இது ஒரு கேடுகட்ட ஆட்சியில் மாட்டிக்கிட்டோம். இன்னொரு விஷயம், இது வந்து நான் பர்சனலாக நம்ம சிஎம் சாருக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, உங்களை டிவிலேயே பார்க்க முடியாமல் தான் கருமண்டான்னு சொல்லி வீட்டில் டிவி இருந்தாலும் அதில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு சந்தோஷமாக நான் வந்து வெளியூரில் இருக்கேன். விஜய் அண்ணாவோட ஸ்பீச்சை பார்க்கலான்னு சொல்லி யூடியூப் ஆசையாக திறந்தா அவர் அழகாக பேசிகிட்டு இருக்கும் போது குறுக்க இந்த கௌசிக்கு வந்தான்ற மாதிரி உங்கள் ஆடு வருது. பார்க்கும் போது எனக்கு எவ்வளோ எரிச்சல் ஆகுது தெரியுமா? ஃபோனை தூக்கி உடச்சிடலான்னு தோணுது. ஃபோன் உங்கள் அப்பா வீட்டு காசு இல்லை, எங்கள் அப்பா வீட்டு காசுன்றதுனால அமைதியாக இருக்கேன். விளம்பரம் பண்ணலாம், இவ்வளோவா? எங்கள் அப்பா ஸ்பான்சர் பாட்டு, நாங்களாம் டிப்ரெஷனில் இருக்கவங்கயா, பாட்டு கேட்கலான்னு சொல்லி அந்த பேர் சொன்னால் அதுக்கு ஒரு இது வர போடுறீங்களா? ஒரு பச்சை கலர் கோடு கோடாக வரும்ல, அந்த பாட்டு கேட்குற கம்பெனியில் போய் பாட்டு கேட்குறேன். அந்த ஆப்பில் அவரோட பாட்டு ரிலீஸ் ஆகிருக்குது, அந்த பாட்டை போய் கேட்குறீங்களா? இப்போ ஸ்ட்ரீமிங் ஊன்னு வருது. எனக்கு தேவையா? உங்கள் கட்சி புராணத்தை நீங்கள் கேளுங்க, பொய்யா புழுகுவீங்க நீங்கள் கேளுங்க. நான் எதுக்கு மேன் கேட்கணும்? யூ டை ஒய் மீ. ஒவ்வொரு டைமும் வீடியோ பார்க்கும்போது ரிப்போர்ட் அடிச்சுட்டு தான் இருக்கிறேன். என்னன்னா ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஒவ்வொரு டைமும் ரிப்போர்ட் அடிக்கிறேன். பச்சை கலர் சொன்னல, பச்சை கலர் கோடில் அந்த ஆப், பாட்டு கேட்குற ஆப்பு, அதில் வந்துட்டே இருந்துச்சுன்னா ஆப்பை அன்இன்ஸ்டால் செய்யப்படும். பழையபடி மெமரி கார்டில் பாட்டு ஏற்றி, மெமரி கார்டில் படங்கள் பார்த்துக்கிட்டு, மெமரி கார்டில் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறோம். இன்னுமாயா இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள்? ஏன் இப்போ வாயா போயான்னு கூப்பிட்றேன்னா, வாடா போடான்னு கூப்பிட்டா சில தற்கொலைகளுக்கு பிடிக்கிறது இல்லையா? ஏய், நீ எப்படி அவரை வந்து வாடா போடான்னு கூப்பிடலாம்? அவரோட போஸ்டிங்க்கு நீ மரியாதை கொடுக்க மாட்டியா அப்படின்னு பேஸ் வாய்ஸில் மிரட்டுறானுங்க. அந்த பேஸ் வாய்ஸில் மிரட்டுறதை பார்த்தா எனக்கு சிரிப்பு வேறு வருது. இன்னும் 2 மாதங்கள் சீக்கிரமாக அவங்க ஆட்சியை முடிச்சுட்டு திருட வேண்டியதெல்லாம் அழகாக மூட்டை கட்டிட்டு அப்படியே போயிருங்க. சில நாய்ங்க வந்து என்ன சொல்கிறாங்க, வாடா போடான்னு சொல்லாத, மயிறு மட்டும் இல்லாமல் பேசாத அப்படி இப்படின்றாங்க. ஏன்னா நான் திமுக காரணங்களையாடா அவ்வளோ அசிங்கமாக பேசிட்டேன். உங்கள் சிஎம் இருக்கார்ல,
அவரே ஆபாசமாக தான் பேசிட்டு ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்னா மாங்கான்றதை நீங்கள் வேற எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்க. மாங்கானா மாங்காய் தான். நாங்கள் இது வரைக்கும் தப்பாக நினைக்கல. உங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள்ன்றது வந்து ஒரு இழிவானவங்க. பெண்களை வந்து அவங்க உறுப்புகளை வச்சு தான் நீங்கள் வந்து போர்ட்ரேட் பண்ணுவீங்க. கேட்டால் பெண்களுக்கு நாங்கள் எல்லாம் பண்ணுறோம், பெண்களுக்கு உரிமை தொகை தரோம், பெண்களுக்காக எல்லாம் பஸ் தரோம், பெண்கள் பெண்கள் பெண்கள்னு சொல்லுவீங்க. ஆனால் பெண்களையே தப்பாகவும் சொல்லுவீங்க. அவங்க உருவத்தை வச்சோ இல்லை அவங்க உறுப்புகளை வச்சோ கேவலப்படுத்துவீங்க. என்னடா நியாயம் இதெல்லாம்? மானங்கட்டவனுங்களா? பெண்களை மதிக்க தெரியாதவன் பிணங்களுக்கு சமம். நீ செத்து போயிட்டேன்னு நினச்சிட்டு உன்னெல்லாம் செத்து போன லிஸ்ட்டில் வச்சு 2 நாள் 3 நாளில் மறந்துடணும். ஃபஸ்ட்டு உங்கள் கட்சிக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். இந்த ஓசியில் போகிறேன்னு சொல்கிறது, ஸ்டேஜில் ஏறி பொண்ணுங்களை பற்றி தப்பான அவங்க உறுப்புகளை சொல்லி தப்பான விஷயத்த பேசுகிறது, அப்புறம் பெரிய கெட்ட வார்த்தை வருது, உங்கள் அமைச்சர்களாக இருக்கிறீங்களா, சீஃப் மினிஸ்டராக இருக்கிறீங்களா, துணை முதலமைச்சராக இருக்கீங்களா, எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் என்னன்னா, பெண்களை பெண்களாக மதிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு வந்து திட்டத்தை கொடுக்கலாம். உங்கள் வீட்லேயும் ஒய்ஃப் இருக்காங்க, 2 3 இருக்கா, சாரி 1 தான் இருக்கா, சரி உங்கள் குடும்பத்துலேயும் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்காங்க, உங்கள் குடும்பமே ஆட்சி நடத்துது, அதில் ஏகப்பட்ட பெண்கள் இருக்காங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டு பெண்களை வந்து தரக்குறைவாக பேசுறதில்ல, உங்கள் வீட்டு பெண்களை தரக்குறைவாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு இதுக்கான கரெக்டான ரூல்ஸ் எடுத்து பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுங்க. இதில் ஹைலைட் என்னன்னா, உங்கள் எம்எல்ஏ வாருன்னு நினைக்கிறேன், தெரில, சட்டசபையில் எங்கேயோ பேசிகிட்டு இருக்காரு. ஒரு கண்ணாடி வந்ததில் தான் உங்களை தமிழ் திரையுலகத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுது, அதில் நீங்கள் ஒரு சாதனை பண்ணீங்கன்றாங்க. சந்தானம் மட்டும் இல்லைன்னா நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிருக்கும், பட் கண்டிப்பாக படம் ஓடிருக்காது. அவர் வந்து வெக்கமே இல்லாமல் ஒரு விஷயம் சொல்கிறாரு. அவருக்கு இதுலேருந்தே புரியுது தமிழ் எந்த லட்சணத்தில் புரியுதுன்னு. சேப்பாக்கம் ஸ்டேடியமில் ஃபஸ்ட்டெல்லாம் கோழி வந்தாதான் கூட்டங்கள் வரும், இப்போது உதயநிதி வந்தாலே கூட்டங்கள் வருது அப்படின்றாரு. அவ்வளவு கேவலமா நீங்கள் சார்? உங்களை அவர் கேவலப்படுத்துகிறாரு. ஒன்று அவருக்கு தமிழ் சொல்லி கொடுங்க, இல்லை அவர் மனசில் இருக்கிற விஷயம் உண்மையாக தான் ஒரு வேளை உங்களை கேவலப்படுத்துகிறாரான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா.